அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த பீஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் பீஸ் நிக்கா மேட்ச் முனி அன்பிற்கு உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ். இது மதுரை ப்ராஜெக்ட் பற்றிய முக்கியமான அப்டேட். இந்த மதுரை ப்ராஜெக்ட் பற்றிய 5 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, புதிய இந்த டிடிசிபி அப்ரூவல் ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் செய்ய போறோம். இரண்டாவது, இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு லொகேஷன். மூன்றாவது, அமௌண்ட் எவ்வளவு, ஒரு பிளாட்டுடைய அமௌண்ட் எவ்வளவு, இது அளவு என்ன. நான்காவது, இந்த மனைக்கு வெளியே உள்ள முக்கியமான சிறப்பம்சங்கள். ஐந்தாவது, நமது பீஸ் ஃபவுண்டேஷனுடைய யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாவை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஃபாலோ செஞ்சாங்களோ அவங்க வழங்கப்படும் பரிசுகள், அதனுடைய ரொக்கம், இது பற்றிய முக்கியமான அப்டேட். இன்ஷால்லா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா வரக்கூடிய 4/5/2024 சனிக்கிழமை 9:30 மணி அளவில் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு அதிகபட்சம் 12:30 நிகழ்ச்சி முடிஞ்சிடும். ஏன்னா வெயிலுடைய அதிகமான வெப்பத்தின் காரணமாக மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் அங்கிங்க வாகனங்கள் எல்லாம் வர நண்பர்கள், நம்முடைய வாடிக்கையாளர்கள், அனைத்து உறவுகளுக்கும் வாகனம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். குறிப்பா 3 இடங்கள்ல, ஒன்று மேலூர், 2வது திருப்புவனம், 3வது மதுரையோட ஹெட் ஆஃபீஸ்ல. எல்லாரும் 8:30 மணிக்கு ஷார்ப்பா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துருங்க இன்ஷால்லா. சைட்டுக்கு அப்பதான் ஒரு ½ அன் ஹவர்ல வர முடியும். இல்லை அப்படின்னா அதிகபட்சம் 8:45 வந்துருங்க. 9 மணிக்கு சைட்ல இருக்கணும். இது முதல் அப்டேட். இரண்டாவது அப்டேட் என்னன்னா, இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு. இது எல்லாரும் கேட்கிற விஷயம் என்னன்னா, சொல்லியிருந்தோம் மதுரை ஒத்தக்கடையிலிருந்து திருவாரூருக்கு போகக்கூடிய மத்தியில். ஒத்தக்கடையில் இடம் கிடையாது, திருவாரூர்லும் கிடையாது, இரண்டுக்கு மத்தியில் சொல்லியிருந்தோம். இடையப்பட்டி இருந்து வலதுபுறத்துல அந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போய் வரிச்சூர் மெயின் ரோட்ல ஏறும். ரெண்டுக்கு மத்தியில ஒரு பெரிய ஊர் இருக்கு, அந்த ஊர்ல தான் அமைஞ்சிருக்கு. விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாரும் ஒத்தக்கடையில இருந்து திருவாரூர் வழியில யாரும் வர வேண்டாம். ஏன் அப்படின்னா, அதை விட இப்ப நாங்க சைட்டோடைய ஒர்க் ஆரம்பிச்சு ஒரு 2 மாதங்கள் பார்த்தோம். 2 மாதங்கள் நம்ம மதுரையில் ஆபீஸ்ல இருந்து நான் சைட்டுக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, போக்குவரத்துல டிராபிக் இல்லாம ரோடு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்ல பார்த்தோம்னா அதிகமான டெவலப்மெண்ட் பிளேஸ் அதிகமா எங்கே இருக்குன்னு பார்த்தா கருப்பாயிரணி போகக்கூடிய அந்த வரிச்சூர் ரோடு தான். ஸோ அதனால எந்த ஒரு கிளைண்டும் இடையப்பட்டி வர வேண்டாம். அப்படி வரணும் அப்படின்னா மதுரை கிளைண்டா இருக்கட்டும், இல்ல ஒத்தக்கடை கிளைண்டா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், நேரா கருப்பாயிரணி ரோடு தெரியுங்களா, அந்த ரோட ஸ்ட்ரைட்டா சில வரிச்சூர் கிட்ட நயரா பெட்ரோல் பங்க் இருக்கு, தாண்டோன்னு லெஃப்ட் சைடு ரோடு போகலாம். அந்த ரோடு போய் இடைப்பட்டில போய் வரிச்சூர் மெயின் ரோட்ல இருந்து 800 மீட்டர் அந்த இடத்துல நம்ம இடம் லெஃப்ட் சைட்லயே ஒரு 272 வீடுகளுக்கு மத்தியில் நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. அதே ஊர்ல ஸ்கூல், பஸ் ஸ்டாப், மளிகை கடை, இதெல்லாம் அடிப்படை வசதிகள் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கு. அடுத்தபடியாக நீங்க கேட்கலாம், ஏன் சார் நீங்க ஒத்தக்கடையில சொன்னீங்களா, ஏன் இந்த பக்கம்னா, நீங்க சைட்டுக்கு வரும்போது இந்த ரூட்ல வாங்க, போகும்போது இன்ஷால்லா ஒத்தக்கடை ரூட்ல வெளியே வரலாம். அதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. சொன்னா சொல்லிட்டு போறாங்க, ஒத்தக்கடை ரூட்ல வரும்னு நினைச்சுன்னா நீங்க போனீங்கன்னா ரோடுகள் சரி இருக்காது. ஒன்று, நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா கருப்பாயிரணி அந்த விக்ரம் ஆஸ்பத்திரியில இருந்து பூவந்தி வரும்போது செம்ம டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. லெஃப்ட் ரைட் ரோடு நல்லா அருமையா இருக்கு. ஏன்னா சிவகங்கை போகிற மெயின் ரோட்னால அதனால லெஃப்ட் ரைட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், ஃபேக்டரி அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகும். இந்த வழியை தேர்ந்தெடுங்க. அதே போல நீங்க சிவகங்கையில வரக்கூடியவங்க வரிச்சிருக்கும் ரைட் சைடு ரோடு கட்டாமல் அங்கே போர்டு இருக்கு, நீங்க வரலாம். மேலூர் சார்ந்த சகோதர அனைவரும் இன்ஷால்லா உங்களுக்கு வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். பைபாஸ்ல கூட்டு வந்துட்டு பயிர்னு கீழே இறங்கி போகும்போது இன்ஷால்லா இடைப்பட்ட வழியே போகலாம். ஆகவே வரக்கூடிய அனைத்து சொந்தங்களுமே இந்த ரூட்ல வாங்க. மூணாவது அப்டேட், மனையினுடைய விலை என்ன, அதனுடைய அளவு என்ன எல்லாரும் கேட்டிருக்கீங்க. மொத்தம் 116 பிளாட்டுகள் போட்டோம். பிளாட்டுடைய விலை அபிப்பிராயம் கேட்டிருந்தோம். ஸ்டார் பார்க் ஏசி மஹால்ல மக்களை கூப்பிட்டு கேட்டிருந்தோம், இல்ல மேலூர்ல கேட்டிருந்தோம், யூடியூப் வாயிலாக கேட்டிருந்தோம். ஒரே விஷயம் நல்லா விளங்கிருங்க, இது படமாற்று ப்ராஜெக்ட் கிடையாது, கொட்டகுடி ப்ராஜெக்ட் கிடையாது, மதுரைக்கு நியரஸ்ட் ப்ராஜெக்ட். யாருக்கு டிவிஎஸ் ஸ்கூல் தெரியும், அதுல இருந்து நம்ம இடம் அதிகபட்சம் 6.3 கிலோமீட்டர் மெயின் ரோடு 800 மீட்டர். அப்ப 7 கிலோமீட்டர் நம்ம சைட் இருக்குன்னா கருப்பாயிரணா இருக்கட்டும், ஒத்தக்கடையா இருக்கட்டும். இன்ஷால்லா ஒத்தக்கடையில வருஷா கடன் இருக்கு, நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க. ஒரு சென்ட் 16 to 18 லட்ச ரூபாய். ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம சைட்டு. நீங்க கருப்பாயிரம்ல குறைஞ்சபட்சம் ஒரு சென்ட் இன்னைக்கு 10 to 15 லட்ச ரூபாய் போயிட்டு இருக்கு. ஒரு சென்ட் நான் சொல்ல வாரி. அப்ப இவ்வளவு பிரைஸ் போகும்போது எல்லாருமே என்ன செய்யுங்க, 2 லட்சத்துக்கு ஒரு பிளாட், 3 லட்சம் கண்டிப்பா கொடுக்க முடியாது. நாங்க அபிப்பிராயம் கேட்கும்போது சாப்பர் மஹால்ல 3 லட்சமும் சொன்னாங்க, 15 லட்சம் ஒரு சென்ட் சொன்னாங்க. நம்ம இது ரெண்டுமே வைக்க போறது கிடையாது. அதிகபட்சம் நீங்க பார்த்தினாலே ரொம்ப லோ பிரைஸ்ல இருக்கும். ஆனா ஓரளவு அந்த மக்கள் ஒரு மதுரையில ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினா அதிகபட்சம் எவ்வளவு பட்ஜெட் இருக்குமோ அதை சார்ந்து நம்ம வைக்க போறோம். நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன் இப்ப இந்த இடத்துல விலை மட்டும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னா, சில பேர் நிறைய இடத்தை பார்த்து முடிவு செய்யணும் நீங்க சொல்லியிருக்கீங்க அபிப்பிராயத்துல. இரண்டாவது, எல்லாரும் வெளியூர்ல இருக்கிறவங்க மதுரைக்காரர் இடத்தை பார்த்துட்டு நீங்க அபிப்பிராயம் சொல்லும் போது ஒரு உண்மையான பிரைஸா இருக்கும். ஆகவே இன்ஷால்லா மட்டும் அன்றைக்கு சைட் லாஞ்சில இடத்தை பார்த்துட்டு உங்களுக்கு மனதிற்கு என்ன தோணுதோ அது உண்மையான விஷயம் சொல்லும் போது இன்ஷால்லா அதை நிறுவனம் மசோரா பண்ணி முடிவு செய்யும். அளவு பேஸ் 1 எல்லாமே 2.80 அளவுல போட்டிருக்கோம். 1220 ஸ்கொயர் ஃபீட். பேஸ் 2 எல்லாமே போட்டிருக்கோம், 1089 ஸ்கொயர் ஃபீட். அப்ப இதுதான் பிளாட்டோட அளவு. 3 சென்ட் 3 சென்ட்லாம் இருக்கு. தேவைப்பட்டவங்க அது வாங்கிடலாம். அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா, நமது மனைக்கு வெளியில் உள்ள சிறப்பம்சம் என்னென்ன இருக்கு அப்படின்னா, முக்கியமான ஒரு மனிதன் ஒரு வீடை தேர்ந்தெடுத்து இடத்தை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கு 6 அடிப்படை வசதிகள் தேவை நினைக்கிறேன். ஒன்று, போக்குவரத்து வசதி. இரண்டாவது, அதை சுற்றியுள்ள பள்ளி. சோ கண்டிப்பா கல்லூரி இன்னைக்கு முக்கியம். மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கத்துல உள்ள மருத்துவமனை. நான்காவது, காய்கறி, பழங்கள், அசைவ ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.
5வது பார்த்தோன்னா அங்க தொழில் சம்பந்தப்பட்டது. 6வது பார்த்தோன்னா பெட்ரோல் பங்க். இந்த 6 விஷயங்களையும் உள்ளடக்கிய புது ப்ராஜெக்ட் இன்ஷா அல்லாஹ். நம்ம அந்த முக்கியமான மனைக்கு வெளியில சிறப்பம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னு மனைக்கு பக்கத்திலேயே நம்ம மனைக்குள்ள ஊர்லயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு, நடுநிலைப்பள்ளி இருக்கு, அங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்கு, அது பார்த்தோம் ரேஷன் கடை இருக்கு, அதை ஒட்டிய கடைகள்லாம் இருக்கு. அடுத்து கரெக்டா 500 மீட்டர்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிலிட்டரி கேம்ப் இருக்கு, அங்கேயே கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, SBI ATM இருக்கு, தமிழ்நாடு தீயணைப்புத்துறையுடைய இடம் இருக்கு, போலீஸோடைய பயிற்சி நிலையம் அங்கே இருக்கு, CC கேம்ப் இருக்கு. கரெக்டா 800 மீட்டர் வந்தோம் அப்படின்னா திருச்சியூர் இருக்கு, நேரா பெட்ரோல் பங்க் இருக்கு, மைக்கேல் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ராஸ் அகாடமிங்கிற நர்சிங் கல்லூரி இருக்கு, அங்க சிவகாமி நாடா இன்ஜினியரிங் காலேஜ் மகளிர் கல்லூரி இருக்கு, மிகப்பெரிய ஒரு சிப்கார்டு இருக்கு, அடுத்த சூப்பர் மார்க்கெட் இருக்கு, AMS அரபிக் கல்லூரி இருக்கு, தாண்டோம் அப்படின்னாலே சோலைமலை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு, அதான் நம்ம TVS உடைய லட்சுமி கேம்பஸ் இருக்கு, மிகப்பெரிய ஸ்கூல் இருக்கு, மகாத்மா குளோபல் ஸ்கூல் இருக்கு, ஏரோ லேப் இருக்கு, அங்கே ஸ்ரீ விஜய் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அதை தாண்டோம்னா கருப்பாயிரம் பெரிய இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது வந்தா நீங்க மதுரை உள்ள வந்துட்டோம், மதுரை எல்லா வசதிகள் இருக்கு. மனையிலிருந்து லெப்ட் சைட்ல இடையப்பட்டி போகக்கூடிய வழியிலையோ இல்ல ஒத்தக்கடையில இருந்து இடையப்பட்டில ரைட்ல வரக்கூடிய வழியிலையும் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி கேம்ப் இருக்கு, கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, போலீஸ் அகாடமியோட பயிற்சி நிலையம் இருக்கு, தீயணைப்புத்துறையுடைய அந்த ஸ்பேஸ் இருக்கு, NCC கேம்ப் இருக்கு, இந்தியன் கேஷ் இருக்கு, நம்ம சைட்ல இருந்து இடையப்பட்டி போகக்கூடிய வழியில இருக்கு. 5வது முக்கியமான விஷயம் வந்து நமது புதிய ப்ராஜெக்டோட லான்ச்சை முன்னிட்டு நமது பீஸ் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல வந்து அதிகமான நபர்கள் வந்து பார்க்கணும், நமது ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு போய் சேரணும். அதுக்காக வேண்டி யூடியூப் சேனலுடைய அந்த சைட்டை யாரெல்லாம் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண வச்சீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 100 வருடம் பண்றவங்களுக்கு சில பரிசுகள் ரொக்கத்தொகை இருக்கு. நம்மளுடைய பீஸ் ஃபவுண்டேஷன் இன்ஸ்டாவை நீங்க ஃபாலோ பண்ண வச்சீங்கன்னா மற்றவங்களாம் இன்ஸ்டாலாம் அதுக்கும் பரிசுகள் இருக்கு, அது எல்லாமே சைட் லான்ச்சில் வழங்கப்படும். இந்த மதுரை ப்ராஜெக்ட் லான்ச் என்பது நம்ம வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சியோ இது முக்கியமான சந்தோஷம் மகிழ்வான நிகழ்ச்சி நடந்தாலும் எப்படி நம்ம அன்னைக்கெல்லாம் லீவு போட்டுட்டு நம்ம மற்ற வேலைகள்லாம் நம்ம முன்பின் ஆக்கிட்டு நம்ம எப்படி வருவோமோ எப்படி நம்ம நடத்துவோமோ அதே போன்று இந்த லான்ச்சுங்கிறது உங்களுடைய ஃபங்க்ஷன் மாட்டோம். அன்னைக்கு யாரும் மற்ற எந்த நிகழ்வுல தள்ளி வச்சிருக்கேன், கண்டிப்பா எல்லா நிகழ்ச்சி லான்ச்சுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க இடம் வாங்கினாலும் சரி இல்ல பிறருக்கு ரெஃபர் பண்ணாலும் சரி இல்ல இடத்தை நீங்க பார்க்க வந்தாலும் சரி கம்பல்சரி எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் தேதி 5வது மாசம் காலை சரியாக 9:30 மணி இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. இந்த லான்ச் என்பது அதிகமான எளிய மக்கள் இடம் வாங்கணும், அதிகமான வீடு கட்டணும், இந்த மதுரைக்கு ஒரு முன்மாதிரியாக இடம் வழங்க அனைவரும் துவா பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.